ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எனக்கு புரியுது, லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுறது, எனக்கு இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக போயிட்டுருக்கு. ஸோ என்னால் லைவ் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு 9ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக தான்டா இருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன். நான் லைவ் வருவேன். ஓகேப்பா, கொஞ்சம் 9ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணுங்கள். நான் லைவ் வரேன். ஓகேப்பா. உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு நம்ம சேனலை கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்று சீன் எங்கே விட்டுருப்பேன், ஜெகே நான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நானே எல்லா கண்ட்ரிக்கும் இந்த ட்ரக்ஸை போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதோடு முடிச்சிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ ஜெக்கி தான் அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போகிறாரு. ஸோ அது ஒரு பெரிய ட்ரக் தான். ஸோ அந்த ட்ரக்கில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ அகைன் ஒரு பெரிய இப்போ ஜேகே லாரி தானே ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே எய்த்தாப்பில் இன்னொரு பெரிய லாரி வருது. ஜேகே கவனிக்கலை. ஜேகே ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. லைக் அந்த இடத்துல ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே ரோட்டை கவனிக்கலை. அங்கே எய்த்தாப்பில் வர அந்த வண்டி ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் ஜேகே கண்டுக்கலை. லைக் ஃபோனில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஸோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு அந்த லாரி அப்படியே இடித்து தள்ள அந்த லாரி அப்படியே லைக் லைக் புரளும்ல. ஸோ அப்படியே அந்த லாரி அப்படியே விழுந்துருச்சு கீழே. ஜேகேக்கு அவ்வளோ பலமான அடி, கையில் காலில் ஃபுல்லாக பிளட்டு. அப்படியே அன்கான்ஷியஸாக போகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் லைக் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஜெக்கி சீரியஸாக இருக்கார். இப்போ யார் வராருன்னா ஜிமின் வராரு. ஆல்ரெடி ஜிமின் கண்டுபிடிச்சிட்டாரு ஜெக்கி இந்த கண்ட்ரியில் தான் இருக்கான் அப்படின்னு ஜிமின் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஜிமின் தான் என்ன ஆச்சு ஜெக்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டமாக ஓடி வராரு. ஐயோ டீ வேறு இப்போ கண்ணு முழிக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பயப்படுறாரு. ஜிக்கி ஜிக்கி நீ எங்கேயாச்சும் போயிடாரு ஜிக்கி அப்படின்னு இப்போ ஜிமின் ஒரு மாதிரி இதாக இப்போ சுகா டீவை ஒரு மாதிரி ஷோல்டரில் கையை போட்டுட்டு கூட்டிகிட்டு வராங்க. டீ இன்னும் கொஞ்சம் அன்கான்ஷியஸில் தான் இருக்கார். பட் ஓரளவு அவருக்கு எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு ஜிம்னா டீ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கப்போ எனக்கு இன்னும் ஆகலை, ஆனால் ஒரு மாதிரியா இருக்குது, என்ன ஆச்சு ஜிக்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குவோம். டீ ஆக்சுவலாக நீ கோமாவில் இருக்கும்போது ஒன்று நினச்சி அழுதான். அண்ட் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ 2 வழியும் அவனால் தாங்கிக்க முடியல. ஸோ அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போய் மாஃபியாவாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டுட்டு என்னது நான் கோமாவில் இருக்கும்போது ஜிக்கியோட அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாட்டே ஜிக்கியோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ மை காட் எப்படி ஜிக்கி கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்கவும், அது எனக்கு தெரியலடே. பட் இப்போ அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான். அண்ட் அவன் இப்போ சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க டீ அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு டேவால் சுத்தமாக முடியல. ஜிக்கி ப்ளீஸ் எனக்காக திரும்பி வா ஜிக்கி, ப்ளீஸ் விட்டுட்டு போயிடாது ஜிக்கி அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஜிகே இன்னும் அன்கான்ஷியஸில் அண்ட் சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கார். டாக்டர்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் அவரால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு இன்னும் பயங்கரமாக அழுகிறாரு. ஜிகே ப்ளீஸ் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாது ஜிகே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறாரு. ஸோ இப்போ ஜிம்னா டே கிட்ட போயிட்டு டே டே ப்ளீஸ் நீ இப்போ தான் குணமாயிட்டு வர, கொஞ்சமாச்சும் சாப்பிடுட்டே அப்படின்னு சொல்லுவோம்.
டேய் இவன் இந்த நிலைமையில இருக்கான்டா, நான் எப்புட்றா எனக்கு சாப்பிட தோணும் அப்படின்னு சொல்லுவோம். டேய் டேய் ப்ளீஸ் டேய், இப்போ தான் நீ குணமாகுற, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காகவாச்சு உருவாவாச்சு சாப்பிட்றா அப்படின்னு வந்து சொல்லி ஜிவின் வந்து டேக்கு வந்து ஃபீட் பண்ணி வர்றாரு. ஸோ டேவும் வேறு வழியே இல்லை. நம்மளும் வந்து ஜேகே மாதிரி அட்மிட் ஆகக்கூடாது, நம்ம தான் ஜேகே பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து டே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி தோணிட்டு, ஸோ டேவும் வந்து சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ வந்து அங்கே ஒருத்தன் வரான். யாருன்னா, இப்போ ஜிகேக்கு இந்த ட்ரக்ஸ் வந்து போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன அவன் வந்து இப்போ ஜிகே வந்து இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னே அவனுக்கு கொலை காண்டாகுது. என்னோட ட்ரக்ஸ் எங்கடா அப்படின்னு வந்து போய் கேட்க தோணுது. பட் அவன் அன்கான்ஷியஸில் இருக்கான் அப்படின்னு வந்து அவனுக்கு தெரிஞ்சோடும். சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே திரும்பினா அங்கே வந்து ஜிமின், டே, சுகா 3 பேருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, அவர் யார் எவர் எல்லாமே எனக்கு தெரியும். அவள் பேர் ஜேகே அண்ட் அவள் மாஃபியா அப்படின்னு வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு டே வந்து கிடையவே கிடையாது, என் ஜேகே வந்து மாஃபியாவாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும், அவன் மாஃபியா அண்ட் அவன் வந்து எனக்காக ட்ரக்ஸை வந்து அதர் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு தான் அவன் ட்ரக் எடுத்துகிட்டு போனான். பட் ட்ரக்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு வந்து சரி ட்ரக்ஸ் தானா அப்படின்னு சொல்லவும், சார் ட்ரக்ஸ் 1 கோடிக்கு போகும் அப்படின்னு சொல்லவும், 1 கோடியா அப்படின்னு வந்து கேட்கவும், சார் அது ஃபுல்லாக அந்த வண்டி ஃபுல்லாக ட்ரக்ஸ், நான் ஒரு பாக்கெட்டு சொல்கிறேன் 1 கோடிக்கு போகும் சார் அப்படின்னு சொல்லுவோம். சரி அவன் இப்போ அன்கான்ஷியஸில் இருக்கான், என்ன பண்ண சொல்கிறேங்க அப்படின்னு கேட்கவும், சரி அவன் அன்கான்ஷியஸில் இருந்து முடிச்சா அடுத்த செகண்ட் என்கிட்ட கொண்டு வாங்க, அவன் அந்த ட்ரக்ஸு எங்கே வச்சான்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லவும், அந்த ட்ரக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு வந்து சுகா வந்து சொல்லவும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறவங்க, எனக்கு தெரியும், ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எவ்வளோ விலை உயர்ந்தது அண்ட் என்னென்ன பாதிப்பு கொடுக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ வந்து சுகா எப்படி சொல்ல, அவன் வந்து ஓ மை காட், இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் அது கிடச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏதேதோ பண்ணி அந்த ட்ரக்ஸை வந்து வெளியே எடுத்துகிட்டு, நீ இவனை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆள் வந்து போயிட்டாரு. இப்போ வந்து சுகா வந்து டே பக்கம் திரும்பிட்டு, சரி டே நீ அழுகாத, அவன் சரியாயிடுவான் அப்படின்னு வந்து சொல்லவும், இல்லை சுகா ரொம்ப பையனாக இருக்குடா, ரொம்ப பையனாக இருக்குது, என்னோடய ஹார்ட் சோல் என்னை விட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குடா அப்படின்னு வந்து சொல்லவும், இது கேட்டுட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து டாக்டர்ஸ் உள்ள வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே ஹார்ட் பீட் வந்து ஏறி இறங்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டிவியால் சுத்தமாக வந்து முடியலை. ரொம்ப ஒரு மாதிரி அழுகுறாரு. ஜிகே ப்ளீஸ் எனக்காக வந்துடு ஜிகே அப்படின்னு ரொம்ப அழுகுறாரு. இப்போ வந்து லைட்டாக இப்போ அடுத்த வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கவும் ஜிகே அவ்வளோதான், அந்த ஹார்ட் பீட் வந்து அப்படியே லோவாகுது, அப்படியே அந்த கோடு மாதிரி போகுது. ஸோ இது டே வந்து கிளாஸ் வழியாக பார்த்தோன்னே அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்து சேரில் வந்து உட்காந்துட்டாரு. ஜிகே என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு வந்து ஒரு மாதிரியா உட்காந்துருக்காரு. அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து என்னாச்சு, இன்னும் இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து வைக்கிறாங்க. பட் நோ யூஸ், அவர் இப்போ ஜிகே வந்து இறந்துட்டா அப்படின்னு வந்து
டாக்டர்ஸுக்கு ஒரு மாதிரி தெரிய, ஸோ இப்போ வெளியே வந்து சார் அப்படின்னு வந்து கூப்பிட டீல உடஞ்சிட்டாரு. சார் 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 என்ன சார் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கவும், சாரி சார், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணோம். ஆனால் அவர் அவர் என்ன சார் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லவும், என்ன சார் சொல்கிறீங்க, ஜேகே இறந்துட்டானா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அழுகிறட்டே வந்து உடைச்சிட்டாரு. பார்த்தியா, ஏன் ஜேகே என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அழுகிறாரு. ஸோ இப்போ அப்படியே அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறாரு. அவர் இப்போ தான் குணமாகி வந்திருக்காரு. ஸோ அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. அவரால் தாங்க முடியல, ஜேகே தன்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சுத்தமாக தாங்க முடியல. ஒரு மாதிரி அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. ஸோ இப்போ வந்து என்னன்னா, டேவை வந்து அட்மிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா லைட்டாக கண்ணை முடிச்சுட்டு மறுபடியும் அழுகிறாரு. ஜேகே என்னை விட்டு போயிட்டு இருந்தா ஜேகே, ஜேகே ப்ளீஸ் ஜேகே எனக்காக வா ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு வந்து அப்படியே அழுகிறாரு. இப்போ வந்து சின்ன வந்து உள்ள வரன்ட்டு, நீ ஜேகே பார்க்குறியாடா அப்படின்னு சொன்னோம். நான் வரேன் அப்படின்னு சொல்லவும், ஜிம்னா வந்து இங்கே பாருட்டே நீ ரொம்ப எமோஷ்னல் வீக்காக இருக்கா, ஏதாச்சும் ஆயிரப்போதுட்டு அப்படின்னு நான் சொல்லுவோம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே என் கையில் இல்லை, உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் சிவன் அப்படின்னு வந்து அப்படியே அழுகிறாரு. இப்போ வந்து இப்போ டே தான் அப்படியே வந்து ஜிக்கி அந்த எங்கே அட்மிட் ஆனாரோ அங்கே போகிறாரு. அப்படியே ஜிக்கியோட கையை வந்து பிடிக்கிறாரு. அங்கே அந்த மிஷின் அப்படியே எல்லாமே கழட்டி போட்டுட்டு ஆக்சிஜன் மாஸ்க்கு எல்லாமே கழட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து டே தான் அப்படியே கையை பிடிச்சிட்டு, ஜிக்கி என்னை விட்டு போயிட்டியா ப்ளீஸ் எனக்காக கண்ணை முழிச்சிக்கி ப்ளீஸ் அப்படின்னு அந்த அப்படியே கதறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் எனக்காக கண்ணை முழிச்சிக்கி ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு சின்ன வந்து அப்படியே டேவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. சரிடா ஒன்றும் இல்லை அவனுக்கு அப்படின்னு வந்து ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி இழுக்க, டே வந்து எனக்கு தெரியும் ஜேகே என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து அப்படியே அழுகிறாரு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலடா, சந்தோஷமாக வாழலான்னு நினச்சோண்டா, ஆனால் இப்படி பண்ண முடியாமல் நான் சுத்தமாக நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், இதோட நம்ம மை டார்க் சைட் இதோட நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தகதோம் தக தரி கிட்ட தோம் தக தரி கிட்ட கிட்ட தகதோம்